காமன் மேன் ஷோ இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது. அதாவது 4 ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கு. இது 5வது ஸ்டேஜ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ. அதுவும் இந்த 5வது ஸ்டேஜில் 50 பேர் இருக்காங்களாம். இந்த 50 பேர்லேருந்து எத்தனை பேரை செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 15 பேரா, 20 பேரா, 30 பேராங்கிறது தெரியல. இன்னும் அது எத்தனை நபர்னு சொல்லிட்டு சரியாக குறிப்பிடலாம். இந்த 5வது ஸ்டேஜ் தான் இது ஃபைனலாக எடுத்து இவங்க இதில் தான் உள்ள அனுப்புவாங்க போல. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம மக்களும் ஃப்ரீயாக கொடுத்தா பெனாயில குடிப்பான் அப்படிங்கிற மாதிரி இவங்களா போய் அவங்க தலையில யானை தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்களா போய் இவங்களோட இமேஜை கெடுக்கிறதுக்காக போயிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக டேலண்ட்டுங்கிறது 50 பேருமே டேலண்ட்டை இங்கே ப்ரூவ் பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ணவும் விடவும் மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் ஏகப்பட்ட தில்லுமுள்ள பண்ணி தான் வந்தாகணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா பிக் பாஸுக்கு இதில் எப்பொழுதும் யூஸ்வலாக நடத்துகிற ஷோவோட இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 மடங்கு பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். டிஆர்பியும் சரி, வருமானமும் சரி. சும்மா சொல்லக்கூடாது, நம்மளை மாதிரி பொதுமக்கள் போய் பிக் பாஸுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுக்குறோம். அதுதான் இங்கே பெரிய விஷயம். சரி, இந்த ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸை வர வைக்கிறாங்க. அந்த 2 பஸ்ஸில் இந்த போட்டியாளர்லாம் ஏறிக்கணுமா, அதாவது 36 இருக்கை மட்டும் தான் இருக்குமா, 50 பேர் ஏறிக்கணும். ஒரு குறிப்பிட்ட சில டைம் மணி வச்சிருக்கிறாங்க. அந்த டைமஸ்குள்ள அதாவது இன்னொரு பஸ்ஸில் வந்து அந்த ஹாரன் சவுண்ட் அடிக்குமா, அதுதான் இவங்களோட டைமர் கணக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லியிருக்காங்க, இந்த போட்டியில் அதாவது இந்த 50 பேர்த்துல யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது அடுத்த விஷயம். 50 பேர் வின் பண்ணுறாங்களா, 40 பேர் வின் பண்ணுறாங்களா, 30 பேர் வின் பண்ணுறாங்களா, 10 பேர் வின் பண்ணுறாங்களா அடுத்த விஷயம். பட் ஆனால் நல்ல நிறுத்தி நிதானமாக சொல்லியிருக்காங்க, ஒரு சில போட்டியாளரை மட்டும்தான் பிக் பாஸுக்கு தேர்ந்தெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து காமன் மேன் ஷோன்னு சொல்லிட்டு இது ஒரு ஷோவாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. பட் இதில் கலந்துக்கிறது ஒரு சில பேரை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க டைரக்டா பிக் பாஸ்க்கு. இதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். சரி, எப்படியோ பஸ்ஸில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாம் வேர்த்து ஒழுவி அது என்ன சொல்றது, அந்த வேர்வையெல்லாம் புளிஞ்செல்லாம் காட்டினாங்க. அது என்ன சொல்றது, கஷ்டம் தானே. அதாவது வந்து போட்டியாளர் வந்து சின்ன போட்டியாளரோ பெரிய போட்டியாளரோ ஒரு போட்டிக்குன்னு போயிட்டோம்னா ரொம்ப ஒரு சில கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அத்தனை பேரும் அவங்க எஃபர்ட்டை போட்டாங்க. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த டாஸ்க் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டாஸ்க் என்னன்னா, அது 50 பேரும் கண்ணை கட்டிக்கணும். அவங்களுக்கு முன்னாடி சேர் வந்து கிட்டத்தட்ட 45 சேர் இருக்கு. அதில் 5 சேர் மட்டும் இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சேருக்கு கீழே வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு உண்டான நம்பர்ஸ். ஸோ அவங்க அந்த சேரை கண்ணை கட்டிக்கிட்டே அதை கண்ணை கட்டியிருக்கும், அப்படியே அந்த சேரை எடுத்து போட்டு உட்காந்துக்கணும். அந்த சேருக்கு கீழே உள்ள நம்பர் தான் அவங்களோட ஐடென்டிட்டி, அதான் அடையாளம். மீதி அந்த 5 பேர்த்துக்கு இடம் கிடைக்காதவங்க அவங்க வெளியேற வேண்டியதுதான். இதில் ஒரு பொண்ணு வந்து நான் உட்காந்தேன் நீ உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கியாமியான்னு பிரச்சனை. உடனே நம்ம தொகுப்பாளர் மாயா, நம்ம தொகுப்பாளர்னு சொல்ல முடியாது, சரி தொகுப்பாளர் மாயா, அவங்க ஐயோ இன்னமும் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு பிச்சுக்கிட்டு கதவை திறந்து ஓடிடுறாங்க உள்ள. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு வந்து கதறுது, இங்க பாருங்க இவர் வந்து எனக்கு தர மாட்டேங்கிறாரு, நான் தான் உட்கார்ந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முறையிட அவங்க ட்வின்ஸு அப்படின்னு சொல்ல உடனே மாயா போயிட்டு, ட்வின்ஸ் தானே நீங்க ஒரு டோக்கன் மட்டும் வச்சுக்கோங்க, இன்னொரு டோக்கன் கொடுத்துருங்க. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். ட்வின்ஸ்ன்னா 2 பேர், அதான் 2 நபர், 2 நபருக்கு எப்படி ஒரு அடையாளம்? இதை பிக் பாஸ் கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லை. அவன் யோசிச்சு இது மாதிரி பிரச்சனையை கொண்டு வரணும்னு தான் கொண்டு வரானுங்க. இப்போ இந்த ஒரு டோக்கன் நம்பரை வச்சு எப்படி அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? இப்போ 2 பேர்த்துக்கும் ஒரே சீட் கொடுப்பாங்களா? இப்போ 2 பேர்த்துக்கும் ஒரே தட்டில் சாப்பாடு கொடுப்பாங்களா? இப்போ 2 பேர்த்துக்கும் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. திருக்குத்தனமா டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 பேர்த்துக்கு உண்டான டோக்கனை எடுத்து வெளியில போற இன்னொரு கண்டஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அந்த போட்டி போட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, அந்த பொண்ணுக்கு டோக்கன் கொடுத்தா கூட நியாயம்.
இன்னொருத்தவங்களுக்கு இவங்களா ஒரு அனுதாபத்துல அந்த அந்த டோக்கனை கொடுக்குறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் தெரியல. ஃபர்ஸ்ட் தொடக்கத்திலேயே கான்ட்ரவர்சி தான். இதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா 50 பேர்த்துல 5 பேர்த்துக்கு மட்டும்தான் சேர் இருக்காது, 45 பேர்த்துக்கு சேர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சேர் இல்லாம இருந்தது 6 பேர். ஒரு சேர் உடஞ்சி இருந்ததா என்னங்கிறது தெரியல. அதை அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணல, அதை தெளிவாகவும் காட்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா சேர் இல்லாம இருந்தது 6 பேர். அதுல ஒருத்தருக்கு தான் வந்து இவங்களா வந்து அனுதாபத்துல அந்த ட்வின்ஸ்ட இருந்து அந்த நம்பரை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அது கிராமத்து பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது டைரக்டா மாயா கொடுத்தாங்க. பட் ஆனா சத்தியமா என்னால ஏத்துக்க முடியாதுங்க. மக்கள் நம்ம எப்படி வேணும், நீங்க எப்படி வேணா ஏத்துக்குவீங்க. அதாவது வந்து நான் வந்து இதை எப்படி சொல்றது, ரிவ்யூ பண்றேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தனிப்பட்ட காரணத்தினால நான் சொல்றேன், என்னால் அதை ஏற்றுக்க முடியாது கண்டிப்பா. எப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்ல இருந்து ஒரு 5 பேர்த்த வெளியேற்றுன்னு சொல்லிட்டு வெளியேற்றிட்டாங்க. எப்படியாங்க அடுத்த செலெக்ஷன் ஜட்ஜி 3 பேர்த்தையும் வரவேற்கிறாங்க. மாயா, ஆரி, ராஜு அண்டு ஓவியா 3 பேர் வராங்க. ஸோ அந்த 3 பேர்த்திட்டையும் ஒப்பீனியன் கேட்குறாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ செலக்ட்னா க்ரீன் கார்டு, எல்லோனா ஹோல்டு பண்ணுவோம், கொஞ்சம் காத்திருப்பில் வைப்போம், ரெட்டுன்னா அவாய்ட் பண்ணுவோம், அதான் டிசெலக்டு, ரிஜெக்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக ஒருத்தர் உள்ளே வராரு. ஏதோ பேருங்க தடீஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த பேர் சரியாக வரல, ஆனால் ஈஸ்வரனுங்கிறத ஃபஸ்ட்டு எண்டிங்கில் புரியுது எனக்கு. ஸோ அவர் உள்ளே வந்திருக்கிறாரு. எதுக்கு வந்திருக்கீங்க என்ன எதுன்னு கேட்குறாங்க. இவர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப தலக்கணமாகவே பேசுகிறாரு. ஆரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ராஜு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கண்டிப்பாக இவர் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஓவியா, அதான் ஓவியாவை எதுக்காக ஜூரியா எடுத்தாங்கன்னு தெரியலையே. அதாவது ஓவியா வந்து இவங்களை தனீஸ்வரனை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா இவர் நம்மால் வந்து குளத்தை வந்து தண்ணி ஃபுல்லாக ரொப்பி பல்லுல கடிச்சு சர்க்கஸ் காட்டினாரு. அதுக்காக ஓவியாவுக்கு பிடிச்சி போய் ஓவியா செலக்ட் பண்ணிட்டாங்க. சத்தியமா இவரை செலக்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா எதுவுமே இவர் பேசலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக செலக்ட் பண்ணாங்களா, இல்லை இது மாதிரி ஓவியா வந்து நல்லா இது மாதிரி அழகான பொண்ணா இருந்தா நான் லவ் பண்ணியிருப்பேன், ஐ லவ் யூ அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல, அதுக்காக செலக்ட் பண்ணாங்களா என்னங்கிறது தெரியல. பட் ஆனால் இவர்கிட்ட ஸ்டஃப் இல்லை, ஒண்ணுமே இல்லாத வெத்து வேட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிசர்த்த உண்மை. அடுத்ததாக ஒரு போட்டியில் உள்ள வராங்க மோனிகா கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்கள பற்றி அவங்களே சொல்லிட்டாங்க, நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், இங்கிலீஷும் ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன், தமிழும் பேசுவேன், பட் ஆனால் நான் ஒர்க்கிங் ஸ்டைலு என்னோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப கெடுபடியாக இருப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த இந்த பிளாட்ஃபார்ம் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆரி வந்து என்டர் பண்ணுறாரு. சொல்லுங்கள் உங்களை பற்றி மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் திருப்பியும் ராஜு இன்ட்ரப்ஷன் ஆகிறாரு. இல்லைங்க நீங்கள் ஒரு என்டர்டெய்னராக, அதான் என்டர்டெய்னர் அவராகவே சொல்லலாம். பட் ஆனால் ராஜு கேட்குறாப்புல, அதான் பிக் பாஸுக்கு போகிறீங்க வரீங்கன்னா எதாவது இன்ட்ரெஸ்டாக அதான் பேசணும், அதான் நீங்கள் பேசுகிறதா முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எதாவது கேளுங்க நான் சொல்கிறேன், இல்லை கேட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்களாக தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ராஜு சொல்கிறாப்புல. இதில் உடனே நடுவில் ஓவியா, என்ன எப்பொழுதும் இப்படி போரிங்காக தான் பேசுவீங்களா, போரிங்காக பேசுகிறீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஓவியா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிற மாதிரி பேசணும்ல. இப்போ காக்கா பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேர்த்தோட எண்ணம், அதாவது இந்த ரெண்டாவது நம்பரை செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் கண்டஸ்டண்ட்டாக வந்தார் பாருங்க, அவர் வந்து இந்த சர்க்கஸ் வேலையெல்லாம் காட்டினாரு. அந்த மாதிரி இந்த 2வது பர்சன் வந்து சர்க்கஸ் வேலையெல்லாம் காட்டுவாங்க, ஏதாவது காக்கா பிடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போலக்கு. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு கார்பரேட் செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால இவங்களுக்கு அந்த காக்கா பிடிக்கிற தன்மைலாம் தெரியல. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோக்கு வந்திருக்க கூடாது, பட் வந்துட்டாங்க. அந்த இவங்க கேட்டதுக்கு போகலா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டு போயிடலாம் திட்டிட்டு, அவங்க ஆக்சுவலாக திட்டிட்டு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை அவனுங்க ஷோவில் போடல லூசு பயலுங்க.
இதோட ஷோ முடிச்சிட்டானுங்க. ஐயோ லூசு பையனு சொல்லிட்டேனா, சரி இவனுங்கள லூசு பையனுன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. இதோட இன்னைக்கு ஷோ முடிஞ்சதுங்க. ஆனா ஒண்ணு, இது செம்ம மட்டமா இருக்குங்க முதல் நாளே.